வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வரது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்றது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமா கண்டிப்பா அது நிச்சயமா சாத்தியமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கார்டியக் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் எப்படி தாண்டி வருது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உட்டானா மண்டுகாசனா. அந்த ஆசனம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுலேயே இப்போ உட்டானா எழுந்து நின்று பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது நிமிர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மண்டுகாசனா அந்த ஃப்ராக் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மண்டுகாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கப்புறமேட்டு உட்டானா மண்டுகாசனா போயிடலாம். இப்போ இதுலேயே நம்ம வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். முதல்ல வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். வஜ்ராசனால இருந்து நம்ம முட்டியை மட்டும் பிரிக்க போகிறோம். எந்த அளவுக்குன்னா, நம்ம இப்போ ஒரு விரிப்பு போட்டிருக்கோம் மேட்டுனா, இந்த மேட்டோட இந்த பிரெத் அளவுக்கு நம்ம காலை நம்ம நல்லா விரிக்க போகிறோம். ஆனால் பின்னாடி இந்த விரல்கள் எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம விரிக்க போதும். இப்போ இதுலேயே கைகளை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி படுக்க போகிறோம். நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சை விட்டுறணும். எந்த ஆசனாலுமே மூச்சை அடக்கக்கூடாது. சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இப்போ இதுல நம்ம முன்னோக்கி போகும்போது நம்மளோட நெற்றி பகுதி கீழே பற்ற அளவுக்கு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். இதுல எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கீழே குனிஞ்சிட்டு போகும்போதே தலையை கீழே குனிஞ்சிட்டே போகக்கூடாது. அப்போ முதுகு நல்லா வளைஞ்சிரும். அப்போ நம்ம ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா வராது. கீழே போகும்போது நல்லா நெஞ்சு எப்படி நிமிர்த்திட்டே நேராக ஃபர்ஸ்ட் செஸ்ட் கீழே போகிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட நெற்றி பகுதி கீழே போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி பண்ணிடலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முகத்தை இப்படி நேரம் ஆக்கிட்டே பார்த்துட்டே தான் அதுக்கப்புறம் கீழே போகும்போது தான் தலையை குனிற மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் தலை கீழே குனிஞ்சு வைக்கலாம். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம போய்ட்டு முன்னோக்கி குனியும் போது நம்மளோட இந்த குதிகாலில் நம்மளோட பின்பகுதி மேலே எழுந்திருக்காத அளவுக்கு நம்ம நல்லா போடும். அதை பார்த்துக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போ உட்டான மண்டுகாசனா அதே தான். இப்போ முன்னோக்கி குனியாமல் நம்ம இப்படி நிமிர்ந்து உட்காந்துட்டே பண்ண போகிறோம். கை பொசிஷன் வேறு மாறும். அதே மாதிரி காலை ஓரளவுக்கு நல்லபடியே விரிச்சுக்கலாம். முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு கைகள் மேலே உயர்த்திட்டு கையை வலது கை எடுத்துட்டு இடது தோள்பட்டைக்கு பின்னாடி வைக்க போகிறோம். அதே மாதிரி இடது கையை கொண்டு வலது தோள்பட்டைக்கு பின்னாடி அந்த ஸ்கால்புலான்னு சொல்லணும் அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா அப்படியே நிமிர்ந்து உட்காந்துட்டு ஒரு சில வினாடிகள் அப்படியே இருக்கலாம். இதில் முன்னோக்கிலாம் குனியணும்னு அவசியம் இல்லை. இதிலே இருக்கலாம். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒவ்வொரு கையை அப்படியே பிரிச்சுட்டு கையை கீழே கொண்டு வரணும். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது கை பொசிஷன் நம்ம வேற மாதிரி வச்சு பண்ணலாம். பின்னாடி திரும்பிட்டு பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு கால் பொசிஷனும் கரெக்டாக தெரிய மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு 2 கால்மே இப்படி சேர்ந்துருக்கணும். முட்டியை மட்டும்தான் நம்ம பிரிக்கிறோம். வலது கை கொண்டு இந்த எந்த அளவுக்கு நமக்கு நல்ல கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இடது கையை கொண்டு வைக்கணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7
8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே காலை நீட்டிட்டு நம்ம கால் விரல்களை வந்து இப்படி தளர்த்திக்கலாம். ஏன்னா வந்து காலை மடக்கிட்டே அந்த ரொம்ப நேரம் உட்கார்றதுனால இந்த இடம் கண்டிப்பாக வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மாற்று ஆசனம் எப்படி வந்து பண்ணுறோமோ அது மாதிரி வந்து நம்ம கால்களை வந்து உடனே வந்து இப்படி சுழற்சி வந்து பண்ணிடணும். இந்த பக்கம் ஒரு 6 முறை, வலது பக்கம் வந்து ஒரு 6 முறை. இதில் உட்காரும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு இழிவுத்தன்மை வந்து ஏற்படும். ஸோ உடனே இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்போ அதுக்கப்புறமேட்டு வந்து நமக்கு வலி எதுவும் வந்து இருக்காது. ஸோ வந்து இந்த ஆசனம் அந்த முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற காலங்கள் அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலங்களை வந்து கண்டினியூஸ்ல பெர்ஃபெக்ஷன்ல எப்படி பேசலாங்கிறதா. அந்த கண்டினியூஸ் பெர்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கறத வந்து எப்படிதான் கொண்டு வரலாம். ஒரு ப்ரெசென்ட்ல வரும்போது அந்த கண்டினியூஸ் ஃபார்ம் எங்க சொல்லலாம், பாஸ்ட்ல வரும்போது எங்க சொல்லலாம், ஃபியூச்சர்ல வரும்போது எங்க சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு காலங்களுக்கு அடிப்படையில ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு வரும்போது தான் நமக்கு தெரியும் யாரு எங்க எது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தை வந்து நான் இப்படி சொல்றேன், அதுக்கான பதில வந்து அப்ரோப்ரியேட்டா அதுக்கு ஏற்ற காலத்துல நம்ம பதில் சொல்லணும். சரிங்களா? இப்போ நான் இதை பண்ணேன், நீ இதை பண்ணியா அப்படின்னும் போது எஸ் நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த காலங்கள், நீ பண்ணியா அப்படிங்கிறது ஒரு காலம், பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு காலம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காலங்களுக்கு அடிப்படையில பதில் சொல்லணும். ஓகே ஃபைன். என்னதான் காலங்கள் இருந்தாலுமே ஒரு சென்டென்ஸை ரொம்ப லுக்கிங்காக ரொம்ப ஹைலைட்டிங்காக யார் காட்டுவாங்க, நம்மளுடைய ஒர்க் ஃபார்ம், நம்மளுடைய ஆக்ஷன் தான் என்ன பண்ணும், ரொம்ப ஹைலைட்டிங்காக காட்டும் இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும், நான் அந்த சென்டென்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன மாதிரி ரூல், என்ன மாதிரி சென்டென்ஸ்ன்னு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், present continuous V1 V2 V3 V1 plus ing, அதாவது present, past, past participle அப்படிங்கிறதா. ஸோ verb 1 verb 2 verb 3 வரும்போது இங்கே நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ரைட், ரைட் அப்படின்னா எழுது இல்லையா? இதே வந்து ரோட், எழுதினேன். இது வந்து V3 வந்து ரிட்டன், எழுதிருக்கிறது. V1 plus ing வந்து ரைட்டிங், எழுதிக்கிட்டு இருக்காங்க, which is running, ing எழுதி கொண்டிருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங். ஸோ இந்த ஒர்க் ஃபார்ம்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், which is one form of one's ரைட். ரைட் அதுல வந்து இது நமக்கு எழுது அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன். இதே ரைட் வந்து இது நமக்கு டைரக்ஷன், இது ஆக்ஷனாகவும் இது டைரக்ஷனாகவும் குறிக்கும். அதே மாதிரி ரிட்டன், ரிட்டனுங்கிறதுமே நம்ம இதோட இது வந்து எழுது முறை வரும். இதே ரிட்டன் இது திரும்ப பெறுதல், ரிட்டனுங்கிறது திரும்ப பெறுறது. பட் ஆனால் நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும், ரைட் ரைட், ரிட்டன் ரிட்டன் அப்படிங்கிறது. பட் நமக்கு வித்தியாசங்கள் இருக்கு. இது எல்லாமே செயல் வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல் வார்த்தைகள். இது நீங்க வந்து சொல்லக்கூடியது, அதாவது பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ஸோ ரைட் அண்ட் ரிட்டன் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கான verb ரெடி. இன் சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ரூல், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரூல், சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆர், ஆம் பிளஸ் V1 பிளஸ் ing பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதான் நமக்கு ரூல், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான ரூலு. இப்போ இதில் யாருக்கு யார் மேட்ச் ஆகும்னா ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், he is, she is,
தே ஆர், இட்டுக்கும் இஸ். ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டோம் மேட்ச் ஒன்ஸ் இல்லையா. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள். ஸோ என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதா. ஸோ எக்ஸாம்பிளில் வரும்போது சப்ஜெக்ட் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர்னா சப்ஜெக்ட் எஸ் அண்ட் தென் verb plus 1 ing அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். அவள், இங்க அ லெட்டர் அப்படிங்கிறதுனால ஒரு அப்படின்னு கொடுக்கணும். ஒருங்கிறது ஏன் கொடுக்கணும், அ அப்படிங்கிறதுனால ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். ஸோ அப்போ ஷீ அப்படிங்கிறது அவள், அவங்க வந்து அவள் என்ன பண்றா, ஒரு லெட்டர் எழுதுறா. அ லெட்டர்னும் போது நான் சொன்னேன் அன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் ஒன். அது லெட்டர்லாம் கிடையாது. நீங்க எங்க அப்படின்னு சொல்லி அ பென், அ பென்சில் அப்படின்னு சொல்ற இடத்துல கூட we can indicate as a one அப்படிங்கிறதா. ஸோ அப்போ ஒரு verb form வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோன்னும் போது அந்த ஆக்ஷன் எப்படி செயல்படுத்துறோம், எப்படி செயல்முறையில கொண்டு வரோங்கிறது மட்டும்தான் ரொம்ப மேண்டேட்ரி இல்லையா. ஸோ அப்போ ரைட், ரோட், ரிட்டன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆக்ஷனாக பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல, பாஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு V1 + INGனா ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், நிகழ்காலத்தை வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்ல கொடுக்கக்கூடாது, ப்ளஸ் ING ஃபார்ம்ல. சரிங்களா. ஸோ அதுதான் நமக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ங்கிறது இதுதான்றது இப்போ கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களும் ஒரு 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்தி விரசர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே மரத்துக்கு உயிர் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா மரத்தால பேச முடியுமா அப்படின்னு கேட்டா அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா மரத்தால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா வெப் வுட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த வேர்ல இருந்து இன்னொரு வேருக்கு அதால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றதான் விஷயம். இப்போ சிக்னல் அது பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த வேர்ல இருந்து இன்னொரு மரத்துடைய வேருக்கு அதால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். இது மட்டும் கிடையாது, அப்படி ஒரு வேலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ மண்ணை வச்சு அது ஈஸியா கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மண்ணை வச்சுதான் மரம் உயிர் வாழுது, மண்ணை வச்சுதான் அது கம்யூனிகேட்டும் பண்ணுது. அப்படி என்னப்பா பண்ணும் அப்படின்னு கேட்டா சிக்னல்ஸ் மட்டும்தான் அனுப்பும். ஒவ்வொரு மரத்துக்கும் தெரியும் ஒரு ஆபத்தான சிக்னல்லாம் என்னன்னு. இப்போ ஒரு 4 மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க, 5வது மரமா நம்ம இருக்கோம் அப்படின்னா அது உடனே ஆபத்து அப்படின்ற மாதிரி சிக்னல் இன்னொரு மரத்துக்கு அனுப்புமா. இது எல்லாமே அதோடைய வேர் மூலியமா நடந்துகிட்டு இருக்கு. மனிதர்கள் எல்லாரும் எப்படி எல்லாரும் கம்யூனிகேட் பண்றாங்கன்னு கேட்டா பேரை வச்சு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குரூப்பா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல இருந்து ஒருத்தரை மட்டும் நம்ம பிக் பண்ணணும், அவங்கள மட்டும் கூப்பிடணும் அப்படின்னா உடனே அவங்களுடைய பேர் மட்டும் தான் நம்ம கூப்பிடுவோம். அந்த 10 பேர்ல இருந்து அந்த ஒருத்தரை மட்டும் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க இல்லையா. இந்த விஷயம் எதனால நடக்குதுன்னா காமனா எல்லாருமே ஒரு நேம்ஸ் அப்படின்ட்டு வச்சிருக்கிறதுனால தான். அப்படி ஒரு 2 பேருக்கு ஒரே மாதிரி பேர் இருந்துச்சுன்னா அவங்க 2 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த பேர் ஒன்று தானே. மனுஷனுக்கு அப்புறமா வேற என்ன ஸ்பீஷியஸ் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், அது டால்ஃபின் அப்படின்னு சொல்றாங்க. டால்ஃபின் மட்டும்தான் அதனுடைய இனத்துக்குள்ளேயே அதுக்கான பேரை வச்சுக்குமா. அப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அது எப்படி கூப்பிடணுன்றது அதுவே டிசைட் பண்ணும். ஆனா அந்த பேர் பெருசா வேற எதுக்குமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலான நேமா வைக்கணும்னு தான் அது யோசிக்குமா. அப்படி ஒரு வேலை வச்சிருச்சு அப்படின்னா அது குரூப் ஆஃப் டால்ஃபின்ஸ் இருந்தாலும் தனியா ஏதாச்சும் வெளியே போகணும் அப்படின்லாம் தோணுச்சுன்னா தண்ணிக்குள்ளேயே அதோடைய சிக்னலை பாஸ் பண்ணும். உடனே அந்த பேர் யாருக்கு இருக்கோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறதுனால தான் கடல் வாழ் உயிரினத்திலேயே டால்ஃபின் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன்ஸ் நம்ம எல்லாருமே தனக்கான தலைவனை எப்படி தேர்ந்தெடுப்போம்? எல்லாரும் ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்போம். இப்போ ஒரு வேளை நம்மளுடைய காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எலெக்ஷன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட் போடுவோம். அந்த ஓட்டர் மூலியமா யார் ஸ்கூல் பீப்புள் லீடரா வரணும், காலேஜ்ல யார் பீப்புள் லீடரா வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இல்லையா. அதே விஷயம் வேற ஏதாவது ஸ்பீஷியஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பஃபலோஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எருமைகள் ஏன்பா இப்படி பண்ணுதுன்னு கேட்டா இங்கெல்லாம் நம்மளுடைய நகரம் நிறைய இருக்கு, சிட்டிஸ் நிறைய இருக்கு, கிராமங்கள்
சைட்லையுமே பார்த்தோம்னா அங்கங்கே வீடுகள்லாம் இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்கான்றது ஒரு பெரிய காடு தானே, அங்கே மக்கள்லாம் இருந்தாலும் காடோட ஒன்றிணைஞ்சு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரவலான இடத்துல எந்த டைரக்ஷனில் போகிறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போது இந்த ஃபீமேல் பஃபலோஸ் இருக்குல்ல, எருமைகளே பெண் எருமைகள் என்ன பண்ணுமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போய் நிற்கும். ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு எருமை நிற்கும், இந்த பக்கம் ஒரு எருமை நிற்கும். மீதம் இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாருமே ஓட் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாமே ஒரு தலை பக்கமாக திருப்புமா. இப்போ ஒருவேளை எல்லாமே ஒரு தலை பக்கமாக திருப்பிடுச்சு, இல்லை ஒரு 2 எருமை மட்டும்தான் அந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னா, அப்போ எல்லாருமே எத்தனை மெஜாரிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ரூட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கோங்களாம். ஒருவேளை ஈக்குவலாக திரும்பிடுச்சு, தலை ஈக்குவலாக ஓட்டிங் விழுந்துருச்சு அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணும் டெம்பரவரியா. அப்போதைக்கு டெம்பரவரியா பிரிஞ்சுட்டு ஒரு மேய்ச்சல்லாம் மேய்ஞ்சிட்டு மறுபடியும் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டினியூஸாக நடக்குதான். அதுதான் இந்த ஆப்பிரிக்கா எருமைகளுடைய ஸ்பெஷாலிட்டியே. சீக்கிரமா வளரக்கூடிய பிளான்ட் இதுதான் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளான்ட் எதுன்னு தெரியுமா? அதுதான் பேம்பு பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேம்பு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்று. இந்த மூங்கில வச்சு உணவெல்லாம் செய்வாங்க. மூங்கில் பிரியாணிலாம் நம்ம பார்த்துருப்போம், மூங்கில் இட்லி பார்த்துருப்போம். இந்த மாதிரி இந்த மூங்கில வச்சு உணவோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மனிதர்கள். பாண்டாவுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று இந்த பேம்பு பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேம்பு பிளான்ட் ஒரு நாளைக்கு 35 இன்ச்சு கிட்ட வளருமா. அப்போ இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். கிட்டத்தட்ட அதோடைய மெச்சூரிட்டி, அதாவது அதோடைய அகலத்தையும் அதோடைய ஹைட்டையும் கிட்டத்தட்ட 90 டேஸ்க்குள்ளேயே அது முழுசா வளர்ந்து முடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா வளரக்கூடியது இந்த பேம்பு ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருக்கிற எல்லா பிளான்ட்டை விட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கி ரொம்ப ஃபாஸ்டா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்னா அது பேம்பு பிளான்ட் தான். உங்ககிட்ட யாராச்சும் டைரக்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க எப்படி சொல்வீங்க? ஸ்ட்ரெயிட்டா போப்பா, லெஃப்ட் எடுப்பா, ரைட் எடுப்பா அப்படின்னு சொல்வீங்க. அதை வச்சு அவங்களும் கால்குலேட் பண்ணிட்டு சரி நம்ம சொன்னாங்களே லாஸ்ட் டெட் அண்ட் ரைட் எடுப்போம், லெஃப்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்கல்ல. ஆனா இந்த தேனீக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒருத்தங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அந்த தேனி டு தேனி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது டான்ஸ் வழியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டான்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டைரக்ஷனை டினோட் பண்ற மாதிரி. இப்போ அந்த தேனி ஒரு இடத்துக்கு போய் அங்க பூவில் நிறைய தேன் இருக்கு எடுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு தேனி கேட்டுச்சு அப்படின்னா அது டான்ஸ் ஆடுமா. அதுக்கு பார்க்கக்கூடிய அந்த தேனி ரொம்ப ஈஸியா துல்லியமா ஓ இந்த லெஃப்டா ரைட்டா அப்படின்ற லெவலுக்கு அது புரிஞ்சுக்குமா. ஸோ டான்ஸ் ஆடி தான் அது கம்யூனிகேட் பண்ணுது. மில்கி வேல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் தாப்பா இருக்கிறதுலே இன்ஃபினிட்டி, அதெல்லாம் உட்காந்து எண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதை விட அதிகமா இருக்கக்கூடிய ஒண்ணு நம்மளுடைய பூமியிலே இருக்கு. அதுதான் மரம், செடி, கொடிகள். இது எல்லாம் தான் மில்கி வேல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை விட ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே தாட் ப்ராசஸ் எப்படி போனா பெரிய கேலக்சி ஆச்சாப்பா, மில்கி வேல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இங்க பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடியும் மரத்தையும் எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டார்ஸை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா இதுவுமே நம்ம பத்துல பிளான்டேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம்னா நம்மளுடைய பூமியில பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால வேற வழி கிடையாது, பூமியில நம்ம மரத்தை வச்சுதான் ஆகணுன்ற மாதிரியான கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அதனால நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு செடி கொடி மரங்கள்லாம் வளங்க. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. என்னங்க இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான எபிசோட இன்னும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjal Velmale team.